ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். உதயகுமார் சிவா தன்னோட பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆபீஸ்ல இருந்து வெளியில துரத்துறாரு. அந்த நேரம் பார்த்து இந்திராணி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா நீ எனக்கு தம்பின்னு நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்காக நீ எங்க அப்பாவையே உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு பணத்துக்காக இப்படி எல்லாம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா சொல்றாங்க, அக்கா நான் பணத்துக்காக எல்லாம் நான் நடிக்கல, அவரு உண்மையிலே என்னோட அப்பா தான், அந்த விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்ட இந்திராணி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. போதும் சிவா, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்ல அந்த இடத்துல ஐயரி வராங்க. மேடம் நான் சொல்றதை கேளுங்க, சிவா சொல்றது பொய் கிடையாது, உதயகுமாரோட பையன் தான் சிவா அப்படின்ற மாதிரி அயலி சொல்றாங்க. இதை கேட்ட இந்திராணி அயலிய செம்மையா திட்டுறாங்க. இங்க பாரு அயலி, உங்க மேலலாம் எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதனாலதான் நான் இந்த அளவுக்கு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? எங்க வீட்டு வசதி எல்லாத்தையுமே பார்த்துட்டு எங்க வீட்டோட சொத்தை அனுபவிக்கணும்னு இப்படி ஒரு பொய்ய சொல்றானா இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அயலிக்கு செம்ம கோவம் வருது. போதும் மேடம் நிறுத்துங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நீங்க இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டோமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. சிவா நீ இனிமேட்டு என்னதான் உண்மையை ப்ரூவ் பண்ணாலும் சரி இவங்க எல்லாம் உன்னைய நம்பவே மாட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பணம் அந்தஸ்து எல்லாமே தான், அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே இவங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் அந்தஸ்து எல்லாமே உங்களோடய இருக்கட்டும், அடுத்து என்ன நடக்கலான்றத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கையை பிடிச்சிட்டு அயலி வெளியில வராங்க. இந்த சைடா அயலி சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா உதயகுமார் தான் உன்னோட அப்பான்றத நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ விஜயகுமார் சார் வந்து அயலிக்கு கால் பண்றாங்க. அயலி நான் சொன்ன மாதிரி மீட்டிங்க்கு ரெடி ஆயிருங்க, நாளைக்கு நீ சிவா ரெண்டு பேருமே நான் சொல்ற இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அயலியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இந்த சைடு அயலி சிவா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பத்மாவதி பார்த்துட்டு அயலி கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அயலி, ஏன் சிவா ஒரு மாதிரி இருக்கான், ஏன் எதுவுமே பேசாம போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அயலி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல பத்தோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பத்மா சொல்றாங்க, இல்ல உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அயலி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு காலையில அயலி ரெடி ஆயிடுறாங்க. அப்போ பத்மாவதி கிட்ட சொல்றாங்க, பத்து எனக்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீ எல்லா வேலையும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டா பத்மாவதி சொல்றாங்க, என்ன நீ பாட்டுக்கு கிளம்பி போறேன்ற, ஜமுனா வேற நம்மள அங்க வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, அதெல்லாம் நான் கரெக்டா வந்துடுறேன் பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பத்மா சொல்றாங்க, அப்போ ஜமுனா கிட்ட நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலி சொல்றாங்க, ஒரு பையனை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண போயிருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே பத்மாவதி வந்து செம டென்ஷன் ஆயிடுறாங்க. சும்மா போ அயலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அயலியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அயலி சிவா இருக்கிற ரூமுக்கு தான் வராங்க. சிவாவை தேடி தேடி பாக்குறாங்க, சிவாவை காணோம். சிவாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, சிவாவோட போன் அங்க ரூம்ல தான் இருக்கு, எங்க போயிருப்பாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவா போற இடத்துக்குலாம் நம்ம அயலி தேடிக்கிட்டே போறாங்க. கடைசியில சிவா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து விஜயகுமார் வர சொன்ன இடத்துக்கு வராங்க. அப்போ விஜயகுமார் வந்து அயலி கிட்ட சிவா கிட்ட சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேருமே நீங்க நினைச்சதை சாதிக்கணும்னா நான் சொல்றத பண்ணா மட்டும்தான் உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அயலி வந்து என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஜயகுமார் சொல்றாங்க, அயலி நீ சிவா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண மாதிரி இந்திராணி வீட்டுக்குள்ள நுழையணும், அப்பதான் நம்ம வந்து கபிலனை பிடிச்சி வருமா எங்க இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு விஜயகுமார் சொல்றாங்க. இதை கேட்ட அயலி வந்து எப்படி சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாலி ரெண்டு மாலை அதையும் கையில கொடுக்குறாங்க. நீங்க ரெண்டு பேருமே அந்த மாலையை கழுத்துல போட்டுக்கோங்க. அயலி அந்த தாலியை வாங்கி அவங்க கழுத்துல கட்டிக்கிறாங்க. அப்போ விஜயகுமார் சொல்றாங்க, சிவா உன்னோட அப்பா தான் உதயகுமார் அப்படிங்கறத நீ நிரூபிக்கணும்னா அந்த வீட்டுக்கு இப்படி போனா மட்டும் தான் உன்னால நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அயலி உங்க அம்மா பட்ட அவமானம், உங்க அம்மா மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கறத நீ நிரூபிக்கணும்னா கண்டிப்பா நீ மருமகளா இந்த வீட்டுக்கு போனா மட்டும் தான் உன்னால நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அயலி வந்து எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுறாங்க. கண்டிப்பா எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்றத நான் நிரூபிப்பேன், அதே மாதிரி சிவாவோட அப்பா உதயகுமார் சார் தான் அப்படிங்கிறதையும் நாங்க நிரூபிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே விஜயகுமார் சொல்றாங்க, சூப்பர் ரெண்டு பேருமே உங்க லட்சியத்தை மனசுல வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவா அயலி இவங்க ரெண்டு பேருமே விஜயகுமார் சொன்னதை கேட்டு இந்திராணி வீட்டுக்கு மாலையும் கழுத்துமா போறாங்க. இந்திராணி அயலியும் சிவா மாலையும் கழுத்துமா வரதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்திராணி கேக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கா அயலி சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்ததுமே உதயகுமாருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா அயலி உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாலியை கட்டுறாங்க. இங்க பாருங்க சிவா என் கழுத்துல கட்டின தாலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது சிவா வந்து உதயகுமாரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நான் அயலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்பந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு உதயகுமார் சொல்றாங்க, யாருடா உனக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி பழைய டைலாக்கே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்போ அயனி சொல்றாங்க, "சிவா, நான் தான் சொன்னேன்ல, இனிமேட்டு நீ அவர அப்பான்னு சொன்னாலும் அவரு உன்னைய நம்ப போறது கிடையாது. கண்டிப்பா அவர் தான் உன்னோட அப்பான்றத ப்ரூவ் பண்ணியே காட்டுவோம்." அப்படிங்கிற மாதிரி அயனி சொல்றாங்க. இத கேட்ட இந்திராணி சிவா கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு சிவா, நீ எனக்கு தம்பி மாதிரி தான். அந்த உரிமையில நீ இந்த வீட்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்க சித்தப்பாவ மட்டும் நீ அப்பான்னு சொல்லாத. அந்த உரிமை உனக்கு எப்பவுமே இல்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அயலி சொல்றாங்க, "அதுக்கு தானே மேடம் நாங்க இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா சொல்றேன். அந்த உதயகுமார் சார் தான் சிவாவோட அப்பான்ற உண்மைய நான் நிரூபிச்சே ஆவேன்." அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்றாங்க. அதுக்கு இந்திராணி "இங்க பாரு, இப்போதைக்கு இந்த பிரச்சனை யாருக்கும் வெளியில தெரியாம நம்ம பார்த்துப்போம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாருமே அயலி, சிவா 2 பேருமே மாலையும் கழுத்துமா பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆயி ஓடி வராங்க. ஜமுனா அயலிய செம்மையா திட்டுறாங்க. "அயலி, நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி எங்க மானத்தை வாங்கிட்டியேடி. ஊரு பேர் தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நிக்கிற. அவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அயலிக்கு செம்ம கோபம் வருது. "சித்தி, நீங்க கொஞ்சம் கம்முனு இருங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போயிருவீங்க. ஆனா இப்போதைக்கு அவர் யார் என்னங்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. போக போக உங்களுக்கே தெரியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்டதுமே ஜமுனா அப்படியே கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அப்போ சிவா சொல்றாங்க, "என்ன சொன்னீங்க? எனக்கு குடும்பம் இல்லையா? எனக்கு அப்பாலாம் இருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி ஜாடமாடையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி சொல்றாங்க, "சரி சரி, உங்க பேச்சு தலைக்கு மேல இருக்கட்டும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சிவா என்னதான் இருந்தாலும் எனக்கு தம்பி தான். அந்த உரிமையில நீங்க இந்த வீட்ல இருக்கலாம். ஆனா 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க என்ன உண்மையை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நிரூபிச்சிடணும். ஆனா அந்த 1 மாசத்துல நீங்க சொன்னதை செய்யலைன்னா இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஜமுனாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவளை போயிட்டு இந்த வீட்டு மருமகளா உள்ள கூப்பிடுறா, இந்த இந்திராணிக்கு சுத்தமா அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரித்திகா சொல்றாங்க, "என்னம்மா அயலி இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறான், அவளை போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்ட ஜமுனா சொல்றாங்க, "ரித்திகா, அதான் நீ தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டல்ல, அப்புறம் அயலியை நீ பாத்துக்கோ." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ரித்திகா மனசுல நினைக்கிறாங்க, "அயலி, எங்க வீட்டுல தான் நீ என்கிட்ட போட்டி போட்டுட்டு இருந்த. இப்ப என்னோட வாழ்க்கையிலே போட்டி போட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அயலியை பார்த்து சொல்லுவாங்க. அயலியை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. அப்போ பத்மாவதி ஆரத்திலாம் எடுத்து அயலி, சிவா 2 பேருமே உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்போ இந்திராணி சிவா கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு சிவா, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் என் தம்பியா தான் பாக்குறேன். அதனாலதான் உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கேன். அதுக்கான மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். சும்மா எல்லார்கிட்டயும் உதயகுமார் சார் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவமானப்படுத்திட்டு இருக்காத. நீ இந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அயலிய பார்த்து ரித்திகா சொல்றாங்க, "நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு அப்படி என்ன என் மேல கோவம்? என்கிட்ட எப்ப பாரு போட்டி போட்டுக்கிட்டே இருக்க." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அயலி ரித்திகா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு வராங்க. இப்போதைக்கு நம்ம எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிடுறாங்க. அப்போ ரித்திகா சீனியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "சீனியர், நம்ம வந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா கபிலன் யார்கிட்ட ஃபோன் பேசுறான், எங்க போறான், எப்படி வரான் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வர்மா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். வர்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் கூட யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்களோ அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவாவும் ஓகே சொல்றாங்க. எப்படியோ 2 பேரும் ஒரு சவாலோட தான் உள்ள வந்திருக்காங்க. அதை எப்படியெல்லாம் நிறைவேத்துறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.